போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டு அந்த சிடிசியில் அப்போ எல்லாம் மெமோ கொடுத்து வைப்பாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாம் சங்க வேலை பார்ப்பாங்க. அந்த தொழிற்சங்க தலைவருக்கு கட்டுப்படுனா அவங்கள மெமோ கொடுத்து சொல்லி 5000 10,000 வாங்கிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தகர்த்தெறிந்தது பிஎம்எஸ். ராஜகோபால் எம்எப்பிஎல் அவர் மிகப்பெரிய உதவி செய்ததன் காரணமாக மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மெமோ கொடுத்ததை உடனுக்குடன் பதில் கொடுத்த காரணத்தினால பிஎம்எஸ்ஸை சேர்ந்த பாதுகாப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அனைத்து ரோடுகள்லையுமே பஞ்சாலை, இன்ஜினியரிங்கு இப்படி எல்லா பகுதிகளுக்குமே ஆலய கேட்டுக்கூட்டம் நடத்தினோம். ராத்திரி 12 மணி, 1 மணி, காலையில் 6 மணி, இப்படி எல்லா கேட்டுக்கூட்டம் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து துறைகளிலுமே பிஎம்எஸ் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு அகில பாரத அளவில் பிஎம்எஸ் நம்பர் 1, கோவையிலும் பிஎம்எஸ் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் பொள்ளாச்சி, வால்பாறை, தோட்ட தொழிலாளர் சங்கம், நீலகிரி ஜில்லா பிளான்டேஷன் இப்படி எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் சாதனை படுத்தது. ஈரோட்டில் காங்கேயம் கலாசி தொழிலாளர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தின் பிறகு அங்கே கொடியேற்றப்பட்டது. அங்கே சில சங்கங்கள் ஒரு துண்டு கொடுத்து 5000 10,000 வாங்கிக்குவாங்க மெம்பர். அவன் தான் வேலை செய்யணும். பிஎம்எஸ் போன உடனே கடுமையாக எதிர்த்தார்கள். மண்டை பிளக்கப்பட்டது. தாசில்தார் போராட்டத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அங்கு பிஎம்எஸ் நிலைநாட்டப்பட்டது. இப்படி சேலம், சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு தத்துவம் தெங்கடிச்சி காலத்திலேயே அங்கே சங்கப்பணிகள் இருந்துள்ளது. அந்த வகையில் பிஎம்எஸ் தமிழகம் எங்கும் சிறப்பு பெற்றிருக்கிறது. பிஎம்எஸ் பதிவு நம்பர் 4.